Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். நல்லா கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க, கண்ணு கூட அசையல. நானும் புரிஞ்சுக்கிட்டாங்க போலன்னு நினைச்சு சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தேன். கடைசியில என் கூட வாங்கின கைய புடிச்சதுதான் தாமதம். பலார்னு ஒண்ணு விட்டாங்க. இன்னும் காதுல கொயின்னு சத்தம் வந்துட்டே இருக்கு. அடி பாதகத்தி, இந்த அளவுக்கு அரைஞ்சு புட்டாள் அவ. நான் தான் உன்கிட்ட முதலே சொன்னேன்ல, நீ அவகிட்ட கவனமா இருக்கணும் சொன்னேன்ல மல்லி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி பாத்துட்டேன்க்கா. இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு ஒண்ணும் தெரியல. அப்போ ஒண்ணு செய். என்னக்கா? பத்திரமா இப்பவே வந்த வழியில வெளியில போயிடு, அதுதான் உனக்கு நல்லது. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொன்னேன்லக்கா. இவங்க இல்லாம நான் வெளியே போக முடியாதுக்கா. அவருக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? முடியலன்னு சொல்லி ஒதுங்கி நிக்கிற விஷயம் இல்லக்கா இது. முடிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. நான் ரேணுகா அக்காவை கூட்டிட்டு போகாம இங்க இருந்து போக மாட்டேன். அட என்னம்மா நீ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உன்னோட இஷ்டம்தான். ஆனா ஒண்ணு, எதுவா இருந்தாலும் இன்னும் 1/2 மணி நேரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போக பாரு. இல்லனா நீ இடத்த காலி பண்ண பாரு. என்ன தப்பா எடுத்துக்காத. நான் உன்னை காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடக்கூடாது. ஏன்னா ஒரு 1/2 மணி நேரத்துல மாறி வந்துருவான். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன், பாத்துக்கோ. இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கானா? நாங்க இந்த அளவுக்கு யோசிக்கல மிஸ்டர் விஜய். என்னோட கெஸ் கரெக்டா இருந்தா அவன் சிட்டிலயும் இதே மாதிரி இன்னும் சில இடங்கள்ல கூட பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சார். யா யூ ஆர் ரைட். பொதுவா குற்றம் பண்றவங்க ஒரே மாதிரியான பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கிரைம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இதுல வருமானம் பார்த்து பழகி இருக்கான்னு சொன்னா இந்த வாய்ப்பை கிடைக்கிற இடத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் மிஸ்டர் விஜய். உங்க ஒய்ஃபோட துணிச்சல் பாராட்டப்பட வேண்டியது. சார் இன்னொரு விஷயம், என் ஒய்ஃப் அங்க போய் அவனை பிடிக்க காரணமா இருந்தாங்கன்னு வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். ஏன் விஜய் இவ்வளவு ரிஸ்க் எடுக்க துணிஞ்ச உங்க ஒய்ஃப்க்கு ஒரு அடையாளம், ஒரு ரெகக்னிஷன் கிடைக்க வேண்டாமா? இல்ல சார், இது மூலமா எங்க கிட்ட வரப்போற ரேணுகாவை நாங்க சேஃபா பாத்துக்கணும். அவ எங்க கிட்ட இருக்கிறது வெளியில தெரிஞ்சதுன்னா. புரியுது. அதனால உங்களுக்கு மாறி தரப்பு ஆளுங்க கிட்ட இருந்து கூட மிரட்டல் வர வாய்ப்பு இருக்கு. இல்ல அதுக்கு கூட பயப்படல சார். ரேணுகாவுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு, அதுக்காக தான். எனிவேஸ் உங்க விருப்பம். நீங்க ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். இந்தாங்க. ரொம்ப நன்றி சார். இன்ஸ்பெக்டர் சார். எஸ் சார். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க இமிடியேட்டா உங்க கூட கான்ஸ்டபிள் டீம் ரெடி பண்ணுங்க. உடனே மாரியோட இடத்துக்கு ரைட் போறோம். அவனை அரெஸ்ட் பண்றோம். சார் அரெஸ்ட் பண்றோமா சார்? ஆமா ராஜசேகர், நான் வாரண்ட் ரெடி பண்றேன், நீங்க டீமை ரெடி பண்ணுங்க. ஓகே சார். போங்க சார். சுடர், என்ன இன்னொரு கதை வச்சிருக்கியா? கதை நல்லா இல்லன்னு வச்சுக்க, அடிச்சிருவேன் அப்படியே. கதை இல்ல. நம்ம 2 பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? விளையாட்டு. என்ன எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என்ன கேம்னா விளையாட்டுன்னு எனக்கு தெரியாதா? சரி என்ன கேம்னு சொல்லு. ஹைட் அண்ட் சீக். ஹைட் அண்ட் சீக்கா? ஆமா. இப்படி நம்ம ஒளிஞ்சொளிஞ்சு ஆடலாமா? ஆடலாமே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்ப முதல்ல நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? ஓகே, நான் போலீஸ். நான் திருடன், ஓகேவா? ஏய் பைத்தியமா நீ? பைத்தியமா நீ கேக்குறேன். என்ன நீ திருடன்னு சொல்ற? நீ திருடனா?
திருடனா? சொல்லு, நீ திருடனா? என்ன திருன்னு முழிக்கிற? நீ திருட இல்ல, திருடி. ஆ, ஆ, எனக்கு எப்பவுமே கரெக்டா பேசணும், இல்லனா எனக்கு கோபம் வந்துரும், புரியுதா? ஆ, சரிக்கா. போலீஸ் கிட்ட இப்படிதான் பேசுவியா? சொல்லு. சாரி மேடம். ஓகே, கோ கோ கோ, போய் ஒளிஞ்சுக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன். நானே கண்டுபிடிக்கிறேன். 1 2 3 4 5 நான் கண்டுபிடிக்கிறேன். எனக்கு தெரியும் நீ எங்க இருப்பேன்னு. வரேன். திருட மாட்டேன். உன்னை ஷூட் பண்ணி கொன்னுடுவேன் பாரு. ஆ, ஆ, நான் திருட மாட்டேன். குட் கேர்ள். இப்போ நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்களா? ஏய் இடியட், என்ன பேசுற நீ? ஐ அம் போலீஸ் ஆபீசர், நீ தான் திருடி. கோ 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 கோ, போய் ஒளிச்சுக்கோ. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கூட்டிட்டு போயிட வேண்டியதுதான். ஏய் என்ன யோசிக்கிற? ஓடு, இல்ல ஷூட் பண்ணிடுவேன் ஏய், உன்னை. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க உள்ள, போங்க உள்ள. அம்மா 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 அதுங்க சும்மா ஓடி புடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்குங்க. பைத்தியங்க, வெளியில போயிட போதுங்க. அப்புறம் மாறி என்ன வந்தா நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. அதெல்லாம் போக மாட்டாமா, நம்மளை விடவ தெளிவாதான் இருக்காமா. தெளிவாதான் இருக்காங்க. நம்மள வம்பளை கிம்பள மாட்டி விட்டுறாம பாத்துக்கோ, சொல்லிட்டேன். மல்லி மல்லி சீக்கிரமா இங்க இருந்து போற வழியை பாரு, புரியுதா? சீக்கிரம் போ. சரிக்கா. போய் ஒளி. நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் ஓடுறேன், நீங்க வந்து என்ன புடிங்க. ஓகேவா? ஓகே, ஓடு 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 ஓடு. ரெடி 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 ரெடி. புடிக்க போறேன் உன்னை. ஏய் நில்லு நில்லு, உன்னை சுட்டுடுவேன். நில்லு, உன்னை சுட்டுடுவேன். மாட்டிக்கிட்டியா நீ? எங்க கமிஷனர் சார் கிட்ட யாரும் தப்ப முடியாது. ஏய் என்னடி என்கிட்டயே விளையாட்டு காட்டுறியா? இங்க பார், இங்க அவ மட்டும் தான் பைத்தியம், புரிஞ்சுதா? கமிஷனர் சார் சுற்றாதீங்க, நாங்க கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஏய் ஏய் யாரு நீ? ஏன் இடத்துக்கு வந்து என்கிட்டயே கேம் ஆடிட்டு இருக்க? இல்ல, ஆ? நான் வந்து ஆ. ஏய் ஆமா இல்ல, நேத்து இந்த பைத்தியத்தை கூட்டிட்டு போக ஒருத்தன் வந்தானே, அவன் கூட வந்தவ தானே நீ? இங்க பாரு, நேத்து உங்களை உயிரோட விட்டதே பெருசு. தூரு வந்திருக்கிற இடத்துல காணா போனமாகணும்னு ஆசைப்படுறியா? டேய் எதுக்கு வந்த? சொல்லு, சொல்றியா இல்ல உன்னை சுட்டு தள்ளிட்டுமா? சொல்லு. இப்போ உன்னை சுட்டேன், உன் பாடி வெளியே போகாம இங்க எங்கேயாவது புதைச்சிருவேன். சுடட்டுமா? சுடட்டுமா? கமிஷனர் சார் சூப்பர் சூப்பர், உங்க டீமை வர வச்சிட்டீங்க, சூப்பர். ஏய் மாறி, மரியாதையா சரண்டர் ஆயிடு, இல்லாட்டி உன்னை சுட்டுதான் பிடிக்க வேண்டியதா இருக்கும். சுட்டு போடுங்க. டாடா, மல்லியம்மா புடிச்சு வச்சிருக்காங்க டாடா, விட சொல்லுங்க டாடா. மல்லியம்மா, மல்லியம்மா பக்கத்துல வராதீங்க, இவளை சுட்டுருவேன். இங்க பாரு, அவசரப்பட்டு தப்பு பண்ணாத. இப்ப நீ பண்ணிருக்கிற கிரைமை விட பெருசா பண்ணி மாட்டிக்காத. சுற்றுவன்னு சொல்றேன்ல. மாறி, சரண்டர் ஆகுற தவிர உனக்கு வேற எந்த வழியும் இல்ல. நீ எங்க போனாலும் தப்பிக்க முடியாது. அந்த பொண்ணை விட்டுட்டு சரண்டர் ஆயிடு, குறைஞ்ச தண்டனையோட தப்பிக்கலாம்.
ஏய், மாறி கிட்ட வந்தீங்க சொன்னா கேளு சரண்டர் ஆயிடு போயங்கற துப்பாக்கி கீழே போடுங்க ரேணுகா ஏமா 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 சொன்னா கேளுமா துப்பாக்கி கீழே போடுங்க ஏய், ஏம்மா, விடுமா. என்னம்மா அப்படி வச்சிருக்க ஏய், இங்க பாரு நான் சொன்னப்பவே சரண்டர் ஆயிருக்கலாம்ல இன்ஸ்பெக்டர் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ண பின்னாடி ரொம்ப வருத்தப்பட வேண்டியது இருக்கும். ஏய் முன்னாடியே உன்னை அரெஸ்ட் பண்ண முடியலன்னு ரொம்ப வருத்தத்துல இருந்தேன் இனிமே நான் வருத்தமே பட மாட்டேன் எந்த அடிப்படையில சார் நீங்க என்ன கைது பண்றீங்க? அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? இப்ப நான் ஒரு ஃபோன் பண்ண என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? நல்லா தெரியுமே எவனோ ஒருத்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னு என் மேல ஆக்ஷன் எடுக்கறீங்கல்ல, இதுக்கு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. நீ மட்டும் தான் ஃபீல் பண்ண போற நீ என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன்னெல்லாம் கமிஷனர் ஆபீஸ்ல வீடியோ ஆதாரம் இருக்கு மாதிரி மோஸ்ட்லி எல்லா நியூஸ் சேனல்லையும் நீ தான் இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்ன 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 இன்ஸ்பெக்டர் என்னன்னு உளறீங்க? மாறி நீ என்ன மிரட்டினது உட்பட எல்லாமே கமிஷனர் ஆபீஸ்ல லைவா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு அந்த எல்லாம் சும்மா விட மாட்டேன் யோ கான்ஸ்டபிள் இவங்க எல்லாரையும் சரி ஆதரவற்றோர் இல்லத்துல போய் சேர்த்துருங்க சரி ஓகேவா சார் சேர்த்துறேன் சார் டேய் வாங்கம்மா வாங்க வா. வாங்க வாமா எப்பா வா 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 வாங்கம்மா வாங்க வாங்க உனக்கு ஒன்னும் ஆகலையே மல்லி? மல்லியம்மா ஏன் மலறீங்க? ஒன்னும் இல்ல வெண்பா. இவங்களாம் யாரு? போலீஸ் வந்தாங்க, கன்னெல்லாம் வச்சு சுட்டாங்க. பாக்குறதுக்கே ஒரே பாவமா இருந்தாங்க. அவங்களாம் யாரு மல்லியம்மா? அவங்க எல்லாரையும் புடிச்சிட்டு வந்து தர்மம் எடுக்க வச்சிருக்காரு அந்த ஆளு. அவங்களுக்கெல்லாம் யாரும் இல்ல, அதான் எல்லாரையும் போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. நிஜமாவாமா? வெண்பா பயப்படாத, உனக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். எதுக்கு மாரியண்ணாவை போலீஸ் இழுத்துட்டு போனாங்க? அவன் திருடன், அதனால தான். திருடனா? அப்படியா? மாரியண்ண திருடனா? ஆமா. நீ என்ன திருடி உன்னைய சுடாம போனாங்க? ஆமாக்கா, உங்களோடத நான் திருடிதான் வச்சிருக்கேன். கேக்குறதுக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். இப்ப கேக்குற நிலைமையில நீங்க இல்லதான். ஆனா உன்னதான் கேக்குற, ஏன் அப்படி முழிக்கிற? ரேணுகா இங்க பாரு, மல்லி திருடிலாம் கிடையாது. அவ என்னை விட உன்னை நல்லா பாத்துப்பா. ஆமா ஆமா, நான் ரேணுகா இல்ல, சுட. ரேணுகான்ற பேர் தான் ரொம்ப நல்லா இருக்கே. நாங்க அப்படியே கூப்பிடுறோமே. சரி கூப்பிட்டுக்கோ. ஆமா, இவ யாருன்னு சொல்லவே இல்ல. இவ குட்டி திருடியா? நம்ம பொண்ணுதான். அப்படியா? நம்ம பொண்ணா? சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ இது யாரு? அம்மாவா? சரிங்க போலாங்க. இல்ல நான் கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் உள்ள கூட்டிட்டு போய் சேலை மாத்தி விட்டு. கடைக்கு போறியா? எனக்கு டீயும் பண்ணு வாங்கிட்டு வரியா? கண்டிப்பா வாங்கிட்டு எனக்கு 2 வேணும். வாங்க வாங்க போலாம் போலாம் போலாம். கடவுளே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுமா. மல்லி இந்த பூ, இந்த பூவை 2 பேருமே வச்சுக்கோங்க. சரி நான் வெளியில வெயிட் பண்றேன், நீங்க கிளம்பி வாங்க. மல்லியம்மா அந்த பூவை நீங்க வச்சுக்காதீங்க, அவங்களுக்கே எல்லாத்தையும் வச்சு விடுங்க.
இருக்கேனா? சூப்பரா இருக்கேனா? சூப்பரா இருக்கீங்க. இனிமே நான் புடவை எப்படி கட்டுறதுன்னு சொல்லி கொடுப்பேன். நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு கட்டிப்பீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாவா? முழுசா கட்டினா தானே நல்லா இருக்கும். கொஞ்சமாவா? கொஞ்சம் கட்டினா போதுமா? இல்ல இல்ல, ஃபுல்லா கட்டினாதான் நல்லா இருக்கும். ஆமா, இது என்ன விளையாட்டு? விதியோட விளையாட்டு. விதியோட விளையாட்டா? புது கேமா? பழைய கேம் தான். ரொம்ப நாளா இந்த விளையாட்டை விளையாடிட்டு தான் இருக்கேன். உனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்குமா? இல்ல, இந்த கேமுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நம்ம போலாமா? வாங்க வாங்க. வெண்பா வாடா. ரேணுகா, நீ புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஒரு நிமிஷம் இரு. பாரு. வெண்பா, ரேணுகாமா அழகா இருக்காங்கல்ல? ஏய், நீயும் விதியோட விளையாட வரியா? என்னது மல்லி? ரேணுகா என்ன சொல்ற? இல்ல, தெரியலங்க. அவங்க அப்படிதான் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மல்லிமா கிட்ட கேட்டு இருப்பீங்களா டேடா? வெண்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. சரி, சாரி. வெண்பா, அம்மா சாரில அழகா இருக்காங்கல்ல? இவங்களை விட மல்லிமா சாரியில அழகா இருப்பாங்க. மல்லிமா புடவை கட்டி தலை வாரிட்டதுனாலதான் இவங்க கொஞ்சம் அழகா இருக்காங்க. ஏய், என்ன சொல்ற நீ? மல்லிமா தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லிய. ஆனா உன்னை பிடிக்காது. எனக்கும் தான் உங்களை பிடிக்கல. ஏய், என்ன ஓவரா பேசுற? இரு, நான் உன்னை அடிச்சிருவேன். இரு, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்றான். உன்னை எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? வெண்பா, அம்மா கிட்ட ஏன் இப்படி பேசுற? எங்க விடுங்க, கிளம்புவோம். வெண்பா குட்டி, அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்கடா. எங்க போலாங்க. நாம இப்ப எங்க போறோம்? கல்யாண வீட்டுக்கு சாப்பிட போறோமா? இல்ல இல்ல, நம்ம சாப்பிட தான் போறோம். ஆனா வீட்டுக்கு போய் சாப்பிட போறோம். போலாமா? போலாம். குட்டியம்மா, நீ வரியா? மல்லி, கூட்டிட்டு போ. போலாம். போ போ. வெண்பா, வாடா. உட்காருங்க. வெண்பா, வாடா. என்ன பண்ற? நான் தான் கார் ஓட்டுவேன். வீட்ல நிறைய கார் இருக்கு, அங்க ஓட்டு. இப்ப நான் ஓட்டுறேன், சரியா? சரி. அந்த சீட் பெல்ட்ட போட்டுக்கிறியா? எது? அதோ அங்க இருக்கு பாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. சரி, இரு, நான் போட்டு விடுறேன். ஏய், பாத்து பாத்து பாத்து. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. முத்தமழை இங்கு கொட்டி தீராதோ. மல்லி, இவனை பாத்தியா? இவனை கார் ஓட்டுறேன்னு சொல்றான். கொஞ்ச நேரம் ஓட்டிட்டோம். சரியா ஓட்டலனா நான் ஓட்டுறேன். என்ன, நான் ஓட்டுறேன். சரிதானே மல்லி?
ஆமா. கனவினில் காதல் கொண்டேன், கண் விழித்தேன் அவன் காணவில்லை, என்னோடு உன்னை ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.